بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. مرحبا بكم إلى معهد الدعوة والدراسة القرآنية. نحن كنا ندرس في الوحدة الخامسة الدرس 38 رقم صفحة 112. هناك حوار بين المضيفة والمسافرة، أليس كذلك؟ نعم يا شباب، أليس بلى كذلك؟ ما معنى أليس كذلك؟ نعم قولوا. بلى نعم بارك الله. طيب. ஏன்னா நம்மளுடைய பேசிக் வகுப்புகள்ல எப்படி அரபுல பேசணும், எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எனவே பைலிங்குவலாக அரபு தமிழ் பேசுவதை நிறுத்திவிட்டு மேக்சிமம் இன்ஷால ஸ்பீடப் பண்ணணும். என்னன்னா அரபிக்ல தான் பேசுறதுக்கு முயற்சி பண்ணணும். நான் பொதுவாக என்னுடைய மாணவர்களுக்கு சொல்றது வழக்கம் உண்டு. உங்களுடைய உணர்வுகளிலும் நீங்கள் அரபு மொழியில் உணர்வை கலங்கள். அதாவது நீங்க பார்க்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் அரபியில பாருங்க. நம்ம கண்ணுக்கு உதாரணமாக செவரு தெரியுதா முன்னாடி, அது செவருன்னு தெரியக்கூடாது, என்னன்னு தெரியணும். ஜிதார் பாரக்கல்லாஹ். எப்ப நீங்க உங்களை சுத்தி உள்ள எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் அரபியில கம்ப்ளீட்டா தெரியுதோ அப்பதான் நீங்க தாலிபுன் நாஜிஹ். அதுக்கு பிறகு அந்த ரூம் விட்டு வெளியே வாங்க. அந்த பொருட்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை சுத்தி உள்ள பொருட்களும் அதே போல அந்த வாக்கிய அமைப்புகளும் அரபு மொழியில் நமது கருத்துக்களை சொல்வதற்கு எப்பொழுது எளிதாக ஆக்குகிறதோ அப்பதான் நம்ம அரபு மொழியில நம்ம என்ன செய்யறோம், பேச தொடங்கிட்டோம்னு அர்த்தம். இப்ப நம்ம இந்த ஒரு முயற்சியை செய்யாம என்னதான் அரபியா பைனதிக்கு 6 வாலியும் 5 வாலியும் முடிச்சாலும் நம்மளால பேச முடியாது. لابد ان نعيش مع اللغة العربية. فهمنا يا شباب؟ لابد ان نعيش مع اللغة العربية. நாம் அரபு மொழியோடு வாழ வேண்டும். عيش عيش معنى الحياة. வாழறது. نعم نعم. ஐஷ்ன்னு சொன்னா வாழுதலும் தர்ஜுமா செய்யக்கூடாது. இதுதான் நம்ம செய்யக்கூடிய தவறு. நாம் ஒரு மொழியில் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் அந்த மொழியில் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் தெரிஞ்சிருக்கணும். உதாரணமா ஐஷ் அப்படின்னு சொன்னா வாழுதல் உங்களுடைய மூளை சொல்லிருக்கு தர்ஜுமா, ஓகே குட். ஆனால் இது விஷயம் அல்ல. இப்ப நீங்க அடுத்தடுத்து வாழுதல்ன்றதுல நிப்பீங்கள ஒழிய ஐஷுக்கு போக மாட்டீங்க. ஏன்னா உங்க மூளை சொல்லாது, கமெண்ட் கொடுக்காது. அதனால ஒரு மொழித்துறையில அல்ஹம்துலில்லாஹ் PhD பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு அந்த ஆய்வின் அடிப்படையில் நமக்கு தெரிய வர விஷயம் என்னன்னா அந்த மொழியில நம்ம வாழ தொடங்கணும். அந்த மொழியில சுவாசிக்கணும், மொழியில பார்க்கணும், மொழியில தொடரணும், மொழியில நடக்கணும், மொழியில பேசணும். அப்ப என்ன செய்யணும், அதை ஐஷ் அப்படின்னா எப்படி விளங்குனா ஹயாத்துன்னு சொல்றோம். எல்லாருக்கும் தெரியும்ல ஐஷுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்னா சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் அரபியில சொல்லுவாங்க முத்தராதிபாத் முத்தவாப்தாத். அந்த முத்தராதிபாத் முத்தவாப்தாத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா நிறைய புழங்க ஆரம்பிக்கணும். அப்ப என்ன செய்வோம், ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஷா அல்லாஹ் நஹ்னு நதஹத்தத் பில்-லுகத் அல்-அரபிய்ய பித்-தலாகா. இப்ப ஷேக் இருக்கும்போது எப்படி நம்ம அவங்கள்ட்ட பேசணும், அவங்க நம்மகிட்ட பேசினாங்க, நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்தாங்க. இன்ஷா அல்லாஹ் நாமும் அதில் சளைத்தவர்கள் அல்ல என்ற அடிப்படையில் என்ன செய்யணும், எல்லாருமே அரபுகளா மாறிடணும் இன்ஷா அல்லாஹ். هل انتم مستعدون؟ مستعد ان شاء الله. حياكم الله حياكم الله ان شاء الله. لو كنتم انتم تدرسون كل اسبوع يوم السبت والاحد هكذا ساعة كاملة في فهم اللغة العربية فيمكنكم التحدث بهذه اللغة بالطلاقة. இப்ப நான் சொன்னேன்ல, இதோட கருத்து சகோதரி யாரா சொல்லுங்க. இப்ப கடைசியா சொன்னதோட கருத்து என்ன தமிழ்ல? சகோதரர் சைட்ல அப்துல் ரஹ்மான தவிர மத்தவங்க அவருக்கு தெரியும் என்ன. சையத் இப்ராஹிம், சையத் ஷாஹின் ஜைனப். எனக்கு தெரியல உஸ்தாத். குட், ஓகே, நோ ப்ராப்ளம், தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஷாஹின் ஜைனப் ماهرة أخذ ماهرة، هل أنت موجودة؟ صابرين فاطمة
ஓகே, இப்ப சொல்லுங்க சகோதரர் அப்துல் ரஹ்மான், நீங்க சொல்லுங்க. யாஹி. ஒரு இந்த ஒரு வாரத்துல ஃபுல்லா வந்து நம்ம அரபி தான் படிக்க போறோம். இன்னைக்கு இன்னைக்கு நடத்தக்கூடிய பாடம் ஃபுல் அண்ட் ஃபுல் அரபி தான் நம்ம பேச போறோம் அப்படிங்கறது. ஓரளவுக்கு சொல்லிட்டீங்க. ஆனா நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறு என்று 1 மணி நேரம் நீங்கள் அரபி விளங்குவதற்காக, பேசுவதற்காக நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா ப்ராப்பரா நீங்க சரளமா உங்களால பேச முடியும்னு சொன்னீங்க. நான் திருப்பியும் அதை ரிப்பீட் பண்றேன். தஅனி அன் உகர்ரிர். தஅனி அன் உகர்ரிர். நம்ம லெட் மீ ரிப்பீட் இட். திரும்ப நான் அதை சொல்ல விடுங்கள். தஅனி, தஅனினா என்னை விடுங்கள். அன் உகர்ரிர, மீண்டும் ஒரு தடவை சொல்வதற்கு. என்னது? يمكنكم التحدث في اللغة العربية طلاقة. تحدث பேசுவதை في வாய்ஸ் اللغة இடையில கட்டாது العربية. உஸ்தாத். உஸ்தாத் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது உஸ்தாத். ஓகே. இப்ப கேக்குதா? கேக்குதா? இது மாதிரி ஏதாவது கேட்கலன்னா கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்ப நான் உங்களோட பகிர்ந்துக்கும் போது சில சமயம் இந்த வார்த்தையை உங்களுக்கு புரியலாம், புரியாம இருக்கலாம். அதனால நீங்க கூச்சமே படக்கூடாது, சங்கடப்படக்கூடாது. கல்வியில வந்து சங்கடப்பட்டோம்னா கல்வி கிடைக்காது. தாராளமாக கேளுங்க. ரெண்டாவது, இது நம்ம ரெக்கார்ட் பண்றோம், அதனால திரும்பி போய் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். நான் என்ன சொல்றேன் இப்ப, யும்கினுக்கும் உங்களால் முடியும். சொல்லுங்க, யும்கினுக்கும் التحدث باللغة العربية باللغة العربية بالطلاقة بالطلاقة fluently بالطلاقة fluently. இப்ப யார் சொல்லுவாங்க இத? يمكنكم التحدث باللغة العربية بالطلاقة. يمكنكم التحدث باللغة العربية بالطلاقة. சொல்லுங்க, யார் சொல்லுவா? உஸ்தாத் சொல்லுங்க. ايوه نعم حبيبي تفضل. يمكنكم. நான் பேசுறது கேக்குதா? صوت واضح؟ نعم يا أستاذ. طيب ஓகே, நான் சேரலாமா? இப்ப நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸுக்கு பார்த்தோம் الحوار بين المضيفة والمسافرة. هل عندكم إشكال وأسئلة؟ هل عندكم إشكال وسؤال؟ لا أستاذ. لا يا أستاذ. طيب يلا. نعم. المفردات. الأرض காட்சி. انظر واستمع وعد. பாருங்கள், கேளுங்கள், பயிற்சி செய்யுங்கள். இதோட எல்லா முஃப்ரதாத்துகளுமே படத்தோட இருக்கு, உங்களுக்கு விளக்க தேவையில்லை. மாஉன், கஹ்வத்துன், ஷாயுன், ஹலீபுன், ஷராபுன், தம்ருன், இனபுன், طعام, يطلب, يشرب. இப்ப இதுல உங்களுக்கு புரியாத வார்த்தைகள் என்ன இருக்கு? மேக்சிமம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான். தெரியாத வார்த்தை என்ன இருக்கு? எத்தலூபுனா மீனிங் என்ன? طلب மாதி, يطلب حال முஸ்தக்பல். ஆர்டர் பண்றார், ஆர்டர் எடுக்கிறார். طلب அதுதான் வந்து தலபாத்னு சொல்லுவாங்க. தலபாத்னா ஆர்டர்ஸ். தலபாத். எப்படி இங்க ஜொமேட்டோ இருக்கு, சவுதியில வந்து தலபாத்னு ஆப் இருக்குது. உம்ரா ஹஜ்ஜுக்கு இன்ஷால்ல போனீங்கன்னா அதுல தான் நீங்க புக் பண்ணிட்டு வாங்கணும் தான் வாங்கினா உங்களுக்கு ஒண்ணு கொடுத்துருவாங்க. ஆமா. இப்ப மா ஒன்று இருக்கு பாத்தீங்களா அரபில, மா ஒன். இது அரபுகள் இப்ப மா ஒன்னு சொல்றது இல்ல. என்ன சொல்றாங்க?
யாராவது சொல்ல முடியுமா? இன்ஷால்லா உங்களுக்கு நான் வந்து 2 அரபியுமே சேர்த்து சொல்றேன். ஃபுஸ்ஹாவும் சொல்லிக் கொடுக்குறேன், அதோட சேர்த்து ஆமியாவும் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா நீங்க இப்ப உம்ரா ஹஜ்ஜுக்கு போகும்போது தேவைப்படும் பேசும்போது, அப்ப நீங்க அந்த இடத்துல முடிச்சிட்டு இருக்க தேவையில்லை. மா அப்படின்னா அவங்களுக்கு டக்குன்னு புரியாது. அப்ப என்ன சொன்னா புரியும்? மோயா. என்ன சொல்றாங்க? மோயா. மோயா. அதாவது மாவுடைய ஜெம்ம மியா. மாவுடைய ஜெம்ம மியா. நீங்க பார்த்திருப்பீங்க. மியா ஜம்சம் எழுதியிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? ஜம்சம்ல மியா மீம் யா அலிஃப் ஹா. மியா மாஉன். தமாம். இப்ப தண்ணீர் கொண்டு வா எப்படி சொல்றது அரபில? இத்தி மா ஆஹ் இத்தி மாஅன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அரபுல அப்படி நம்ம பயன்படுத்துறாங்கன்னா இல்ல. இத்தி பில் மா. நஹுபடி அப்படித்தானே சொல்லணும். ஏன்னா அத்தாங்கிறது லாசிமான ஃபஅல். அப்ப அது முத்தஅத்தி ஆக்கணும்னா ஹர்ஃப் ஜர் கொண்டு வரணும். ஏன்னா அத்தான வந்தான். ஒரு சின்ன ஒரு நஹுவோட சட்டம் சொல்லி கொடுக்குறேங்க உங்களுக்கு. ஒரு வினைச்சொல் வந்து லாசிமா முத்தஅத்தியை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதாவது டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. ஒரு செயல் கடந்தால் அது பேரு டிரான்சிட்டிவ். செயல் லாசிம். தன்னோடு நின்று கொண்டால் இன்ட்ரான்சிட்டிவ். லாசிம் முத்தஅத்தி. உதாரணமாக ஜாஅ, இது ஃபஅல் லாசிம். ஏன்னா அந்த செயல் அவர்கிட்ட மட்டும் தான் இருக்கு, வேற யார்ட்டையும் போகல. ஆனா தரப அது முத்தஅத்தி, அவர்கிட்ட இருந்து செயல் கடந்துருச்சு, இன்னொருத்தட்ட போயிருச்சு. அப்ப எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரு ஃபஅல் வந்து லாசிமா முத்தஅத்தியா அப்படின்னு சொன்னா 2 கேள்வி கேட்கணும். எதை யாரை? எதை யாரேன்னு கேட்டோம்னா பதில் வந்துச்சுன்னா அது முத்தஅத்தி, வரலன்னா அது லாசிம். சரிங்களா? உதாரணமா ஜாஅ வந்தான். எதை வந்தான்? யாரே வந்தான்? பதில் வரல. ஆனா பரப யாரை அடித்தான்? எதை அடித்தான்? அப்ப இந்த இடத்துல எதை வந்து எதை அடித்தான் நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? அதனால இதான் வந்து சொல்றாங்க லாசிம் ஃபஅலுக்கும் முத்தஅத்திக்கும் வித்தியாசம். சரி, இதான் வந்து ரூல். ஆனா ஒரு லாசிமான ஃபஅல், அதாவது செயல் தன்னிடத்திலிருந்து கடக்காத ஒரு ஃபஅல், அதை முத்தஅத்தியாக மாத்தணும், மற்றொரு பக்கம் கடக்க வைக்கணும்னா என்ன செய்யணும்னா 3 விஷயங்கள் செய்ய சொல்லுவாங்க. ஒண்ணு ஹர்ஃப் ஜர்ர சேர்த்துக்க சொல்லுவாங்க. உதாரணமா ஜாஅ வந்தான், ஜாஅ பிஹி கொண்டு வந்தான். சொல்லுங்க. ஜாஅ வந்தான், ஜாஅ பிஹி கொண்டு வந்தான். அத்தா வந்தான், அத்தா பிஹி கொண்டு வந்தான். இப்ப தண்ணி கொண்டு வந்தான் எப்படி சொல்றதப்ப? இத்தி பில்மா. அத்தா பில்மா, தண்ணி கொண்டு வந்தான் இல்லைங்களா? அது அம்ரு ஃபஅல் இத்தி பில்மா. ஜாஅ பில்மா, தண்ணியை கொண்டு வந்தான். சரிங்களா? இப்ப ஜாஅ பில்மா அப்படிங்கிறத ஜி பில்மா அப்படிதானே சொல்லணும். தண்ணியை கொண்டு வா. அம்ரு ஃபஅல் எப்படி வரும்? ஜாஅக்கு ஜி. ஜி. ஆமா. அப்ப ஜி ஹர்ஃப் ஜர்ர கொண்டு வந்து ஜி பில்மா அப்படிதானே சொல்லணும். சொல்லுங்க சகோதரர்கள். ஏன்னா இப்ப நம்ம வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நடத்தல வகுப்புகள். அதனால உங்க ஃபேஸ் உடைய என்ன சொல்றது, நீங்க விளங்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையில வச்சுதான் எனக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் நடத்த முடியும். ஜி பில்மா அப்படின்னு சொல்றது கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? அதனாலதான் இப்ப புழக்க பாஷையில என்ன சொல்றாங்கன்னா ஜி மா. என்ன சொல்றாங்க? ஜி மா. பில் மாவ ஜீப் மா. இப்ப மாவும் போயிருச்சு, ஜீப் மோயா. எப்படி சொல்றாங்க? ஜீப் மோயா. போயா. இப்ப நீங்க போயிட்டு ஜி பில் மான சிரிச்சிருவாங்க. ஏன்னா ரொம்பவும் தாங்கள் தண்ணீரை கொண்டு வாருங்கள் அப்படின்னா தண்ணி கொடுங்கன்றதுக்கு தாங்கள் தண்ணீரை கொண்டு வாருன்னு சொல்லும்போது நமக்கு டக்குன்னு அவங்க என்னது எந்த கணக்கு வந்திருக்காருன்னு நினைப்பாங்க. ஆனா ரெண்டுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம படிக்கிறது என்ன மொழி படிச்சுட்டு இருக்கோங்க? அல்லவா அல் அரபிய அல் ஃபுஸ்ஹா, கிளாசிக்கல் அரபிக் படிச்சுட்டு இருக்கிறோம். தொன்மையான பண்டைய காலத்து அரபி படிச்சுட்டு இருக்கோம். அதுலதான் குரான் சொன்ன எழுதப்பட்டிருக்குது. ஆனால் புழக்க பாஷையும் நாம் இடையில் படித்துக் கொண்டால் சிறப்பாரு. சரி, அடுத்த கஹுவா. இதைத்தான் காவா காவான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. காவா காவா குடிச்சேன் அப்படின்னாங்க சவுதியில. காவானா இதுதான் கஹுவா. உஸ்தாத், ஐவா. இந்த தண்ணிக்கு இப்ப இப்ப ஒரு அரபி வார்த்தை சொன்னீங்களா, ஆமா. அதோட தனித்தனியா அத ஹரக்க சொல்ல முடியுமா? அப்படியே இருங்க, நான் உங்களுக்கு போர்டுல எழுதி காமிக்கிறேன். ஓகே. போர்டு இருக்குன்னு நினைக்கிறேன். போர்டுக்கு வந்து நான் புக்கை கட் பண்ற மாதிரி வரும். சரி, மோயா மீம் வாவ் யா அலிஃப் ஹா. மீம் வாவ் மோ யா யா அலிஃப் ஹா.
ஓகே. இந்த வாரம் இதுல எழுதுவாங்க. நோயா, ஆமா. ஓகேவா? ஓகே உஸ்தாத். ஓகே உஸ்தாத். ம். சரி. அதே மாதிரி இருக்குது. ஸ்கிரீன் லாக் ஆயிடுச்சு. சரி. சரி. இப்ப என்ன சொல்லுவோம்? டீ கொண்டு வா எப்படி சொல்லலாம்? ائتي بالشاي. ائتي بالشاي. ممتاز. ائتي بالحليب. نعم. உஸ்தாத், نعم. இந்த ஹலீப் அப்படிங்கிற வார்த்தை கூட லபன்ங்கிற வார்த்தை இருக்கலாம் உஸ்தாத். லெபன் சொன்னா மோருக்கு சொல்றாங்க. மோர் மோர். நான் சவுதி அரேபியா 2007 போன புதுசுல நம்ம இங்க இருந்து படிச்சுட்டு போறது லெபன்னா என்னது? பால் தானே. ஆமா. அங்க போய் என்ன செஞ்சாச்சு, வீட்டுல பால் வாங்கிட்டு வர சொன்னாங்க, வாங்கிட்டு போய் கொடுத்துட்டேன். லெபன் சொல்லி எழுதி இருந்துச்சு. அவங்களும் சூடு பண்றாங்க, அது கொதிக்கவே மாட்டேங்குது. திக்கு திக்கு தயிர். அப்புறமேட்டுக்கு தான் தெரிஞ்சிச்சு லெபன்னா தயிர், ஹலீப்னா தான் பால். அங்க புழக்கத்துல ஹலீப்னு சொல்றாங்க. ஹலீப். லபான் அப்படின்னு சொன்னா திக்கான மோருக்கு சொல்றது, மோர். ஓ, சரி சரி. ஜுப்தா, ஜுப்தான்னு சொன்னா தயிர் சொல்றாங்க. ஜுப்தா. இது இதுக்கு இப்ப மோருண்டே வச்சுக்கலாமா? இப்ப ஹலீப்னா இந்த மோர் இது. ஹலீப்னா பால், இதுதான் பால். பால். ஹலீப்னா மில்க். லெபான் நம்ம வந்து ஆக்சுவல் லெபனன் ஹாலிசான் குரான் சொல்ற அந்த லெபன்ங்கிறது அதுதான் சரியானது, பால்ன்றது. ஆனா அரபுகளுக்கு புழக்கத்துல என்ன செய்யறாங்க, லெபன்ங்கிறது வந்து ஒட்டகத்துக்கு தான் பயன்படுத்துறாங்க. அல்பான் அல் இபில் என்ன சொல்றாங்க? லெபனுடைய ஜெம் அல்பான், அல்பான் அல் இபில், ஒட்டக பால். ஆனா ஹலீப்னா ஹலீபல் பக்கர்னு சொல்றாங்க, மாட்டுக்கு பால். புரியுதுங்களா? சரி சரி. ஆமா. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஷாய் பில் ஹலீப், கஹ்வா பில் ஹலீப். ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த டிகாஷன் இல்லாத அந்த கெட்ட ஜாயா தான் கிடைக்கும் பெரும்பாலும். நம்ம சொன்னாதான் அவங்க என்ன செய்வாங்க, இது பால் டீ கொடுப்பாங்க, பால் காஃபி கொடுப்பாங்க. ஆமா. அடுத்து ஷராப், உங்களுக்கு தெரிஞ்சதுதான். வேற என்ன வார்த்தை தெரியாது இங்க இருக்கு? எஷ்ரபு, ஷரீப் எஷ்ரப்ல இருந்து குடிக்கிறார். சரி, அதில் இப்ப அடுத்து பாடத்துக்கு வருவோம். தத்ரீபு இஸ்திஆபின் அஜிப் அனில் அஸ்இலத்தி பிஇக்திசார். மா மஅனா தத்ரீப் இஸ்திஆப்? முழுவதுமாக பயிற்சி செய்தல். இஸ்திஆப் அப்படின்னு என்ன அர்த்தம்? கம்ப்ளீட் பண்றதுன்னு அர்த்தம், கவர் பண்றதுன்னு அர்த்தம். முழுமையான ஒரு பயிற்சி. அஜீப் பதில் சொல், அனில் அசீலத்தை, அனில் அசீலத்தி கேள்விக்கு பதில் கொடுங்க, சுருக்கமாக. சரி. அல் அவ்வல் சுவால் அவ்வல் படிங்க. யாராவது படிச்சு பதில் சொல்லுங்க. ஒருத்தர் கேளுங்க, இன்னொருத்தர் பதில் சொல்லுங்க. இன்னொருத்தர் கேளுங்க, இன்னொருத்தர் பதில் சொல்லுங்க. தஃபضل. ماذا طلبت المسافرة من الطعام؟ சரி, அதுக்கு அர்த்தம் வச்சுருங்க. முசாஃபிர் நீங்களே அர்த்தம். ஒரு பெண் பயனாளி உணவிலிருந்து என்ன தேடினாள்? இப்ப இந்த இடத்துல பலப அப்படிங்கிறதுக்கு சிலாதான் மீன். ஆனால் நம்ம வந்து உணவிலிருந்து அர்த்தம் வைக்க தேவையில்லை. உதாரணமாக கோயிங் டு, கமிங் ஃப்ரம் இருக்குது இல்லைங்களா இங்கிலீஷ்ல. அதே மாதிரிதான் தஹப இலா, கரஜ இலா அப்படிங்கும் போது அந்த இலாவுக்கு அர்த்தம் வைக்க கூடாது. இந்த இடத்துல வந்து மாதா தலபத்தில் முசாஃபிர மினத்தாம்னா அந்த பெண் டிராவலர் என்ன உணவை கேட்டார். சரிங்களா? அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் மற்ற சகோதரர்? செயல் சொல்லுங்க. بعض السمك سمك والأرز. بعض السمك والأرز. இப்ப நீங்க அவங்ககிட்ட கேளுங்க. ماذا طلبت من الشراب؟ இந்த அருஸ் இருக்கு பார்த்தீங்களா? அருஸ், அருஸ்னா என்னது? அரிசி. அதாவது என்ற ஒரு புக் இருக்கு. அதுல வந்து ஆய்வின்படி அரிசி என்ற தமிழ் வார்த்தையில இருந்து அரபிக்கே வந்துச்சு. தமிழ்ல எழுதியிருக்காங்க. அதுல அரிசி தமிழ்ல இருந்தது அரபிக்கே போயிருக்கு. அருஸ், அரிசி. அதே மாதிரி மாங்கா, மாம்பழம்ங்கிறது தமிழ்ல இருந்து வந்ததுதான். மங்கா, மஞ்சா. சரி.
يلا சொல்லுங்க. மாதா தலபத் மின ஷராபி. மாதா தலபத் மின ஷராபி. அவங்க குடிப்பதற்கு என்ன கேட்டாங்க? குடிப்பதற்கு என்ன கேட்டாங்க? ايوه ما الجواب؟ ماء. نعم. طيب அடுத்த ماذا சகோதரிகள். ماذا طلبت من الفاكهة؟ அடுத்த வச்சுருங்க. التمر أو العنب. நீங்கள் என்ன பழம் சாப்பிடுகிறீர்கள்? குட். நீங்க பதில். هل تشرب هل ستشرب الشاي؟ ايوه அடுத்த வச்சுருங்க. படிச்சுட்டு அடுத்த வச்சுருங்க. குடிப்பதற்கு சாயா இருக்கிறதா? நீங்கள் டீ குடிப்பீர்களா? அதுக்கு பதில் அடுத்த சகோதரி. لا أفضل قهوة. லா 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 தனியா சொல்லிருங்க. லா لا first பண்ணி أفضل القهوة. أفضل القهوة. القهوة ممتاز. طيب அடுத்த சகோதரி. எல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஓகே. இப்ப சகோதரன் சையத் மாறி மாறி எல்லாருமே உங்களுக்குள்ள. ஓகே. மாதா தஷ்ரபு. மாதா மாதா என்ன குடிப்பதற்கு என்ன வேண்டும்? ممتاز. حليب. ايوه القهوة. மேம் நான் ஐவா நான் இப்ப இடையில ஐவான்னு பல தடவை சொல்லிட்டேன். ஆனா யாருமே கேட்கல ஐவானா என்னன்னு. உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தை கடந்து சென்றால் அதை விளங்காமல் போகக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரம்பத்தில் படிப்பதில்லை. மேம் ஐவா மேலுமா? நான் இடைக்கடி சொல்றேன் ஐவான்ட்டு. நீங்க பாத்துருப்பீங்க, உஸ்தாதிட்ட பேசும்போது சொல்லியிருப்பேன் அடிக்கடி. அடுத்தது என்ன அரபுகள் பயன்படுத்தலாம் ஐவா. நஅம் ஐவோட அர்த்தம் என்னங்க? நஅம். எஸ் சொல்லுங்க. யாரோ ஏதோ கேட்டீங்களா? எஸ் சொன்னேன் உஸ்தாத். ஆமா ஆமா. ஐவான்னா என்ன அர்த்தம்? நஅம். இப்ப அரபுல வந்து நஅம்ன்றது அதிகமா பயன்படுத்துறது இல்லை. அக்பர் என்ன செய்யறாங்க? ஐவா. இப்ப வந்து இது வந்து ஹலீஜி அரபிகள். ஹலீஜ் அரபிகள் யாருங்க? கொச்சை அரபி. கல்ஃப் அரப்ஸ், வளைகுட அரபுகள். வளைகுடா நாட்டுல எத்தனை நாடு இருக்கு அரபியில? பட்டு சொல்லுங்க பேரு. ஒரு நாடு பேரா? கல்ஃப் அரப்ஸ் மட்டும் கேக்குறீங்க. அத்துவல் அல் ஹலீஜி அரபியில் என்ன சொல்லுவாங்க? கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு அத்துவல் அல் ஹலீஜிய. தௌலத்துன் அவருடைய ஜெம்மு தான் துவல். தௌலத்துன் தௌலத்தா இருக்கிறான்னு சொல்லி தமிழோட சொல்றாங்கல்ல. ஆக்சுவலா அரபி வார்த்தை தான். தௌலத்துன்னு என்ன அர்த்தம்? நாடுன்னு அர்த்தம். கண்ட்ரி. உருதுல வந்து ஆமா பொக்கிஷன் அர்த்தம், சொத்துன்னு அர்த்தம். அரபியில வந்து தௌலத்துனா நாடு. அவருடைய பண்ணை துவல். துவல் துவல் தால் வாவ் லாம். அத்துவல் அல் ஹலீஜிய அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரிஸ், வளைகுடா நாடுகள். சொல்லுங்க பேர் வரிசையா. என்ன நாடு உங்களுக்கு தெரியும் வளைகுடா நாடுகள் அரபியில்? யாருன்னா சொல்லுங்க சகோதர சகோதரிங்க. ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. பெரும்பாலும் என்னுடைய வகுப்புல 2 விஷயத்த நான் தர்கீஸ் பண்ணுவேன். 2 விஷயத்த நான் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவேன். ஒண்ணு கஸ்புல் லோகா, இன்னொன்னு கஸ்புல் மஅரிஃபா. நான் பாடத்திலேயே சொல்லியிருப்பேன், கவனிச்சிருப்பீங்க. கஸ்புல் லோகானா மொழியை படிப்பதிலும், கஸ்புல் மஅரிஃபா நாலேஜை வளர்த்துக் கொள்வதிலும் நான் ஒரே நேரத்துல 2 முயற்சிகள் எடுப்பேன். இப்போ உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்னோட வகுப்புல 2மே கிடைச்சிடும். மொழியும் கிடைக்கும், நாலேஜும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். தமாம் மும்தாஸ். இப்ப அரபு நாடுகளை அரபு பேர்கள்ல நீங்க சொல்லுங்களேன்.
உதாரணமாக KSA இருக்கு, கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா. எப்படி அரபியில சொல்லுவோம்? சவுதி. இல்ல, கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா. அப்ப கிங்டம்க்கு என்ன அரபியில? அல் மம்லகா அல் அரபிய அஸ்ஸூதிய. சொல்லுங்க. அல் மம்லகா அல் المملكة அரபிய المملكة العربية 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 السعودية. السعودية. السعود ده سعودية ما இருந்துச்சு. سعود بضم السين. سينக்கு ضم ضم. ஓகேங்களா? المملكة العربية السعودية. سعودية. ممتاز. ஓகே, அடுத்து என்ன நாடு இருக்கு சவுதி பக்கத்துல? மேப்ல பாருங்க அப்படியே. என்ன இருக்கு? يمن. அப்ப என்ன சொல்லுவோம்? ஜம்ஹூரியத்துல் யமன். ஜம்ஹூரியா அல் யமனியா. அல் ஜம்ஹூரியா அல் யமனியா. யமன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஆமா. அல் ஜம்ஹூரியா என்ன அர்த்தம்? இப்ப இந்தியா என்னங்க, மம்லக்காவா ஜம்ஹூரியாவா? مملكة. இந்தியா மன்னராட்சியா குடியரசா? டெமோக்ராட்டிக்கா அல்லது கிங்டம்? இந்தியா. democratic. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? democratic. ஜம்ஹூரியா. جمهورية. ஜம்ஹூரியத்துல் ஹிந்த். ஜம்ஹூரியத்துல் ஹிந்த். சரி. அப்ப யமன் வந்து சொல்லிட்டோம். அடுத்து வேற என்ன இருக்கு பக்கத்துல? குவைத் இருக்கு. தௌலத்து குவைத். வேற என்ன நாடு இருக்கு? கத்தர் இருக்கு. தௌலத்து கத்தர். இது எல்லாமே வளைகுடா நாடுகள். அடுத்து என்ன இருக்கு? பஹ்ரைன். துபாய் நாடு கிடையாது. அதான் அதுதான் மெயினா இப்ப உங்களுக்கு மெயினா நான் இது பண்றேன். துபாய் நாடு இல்ல. துபாய் என்னப்பா? ஓமன். ஒமான். ஒமான். ஓமன் இங்கிலீஷ்ல, அரபில வந்து ஒமான். உமான். ஒமான். ஒமான். இப்ப ஒமானுடைய தலைநகரம் வந்து மஸ்கத். ஒமானுடைய தலைநகரம் مسقط. மஸ்கட். அதான் மஸ்கட். மஸ்கட்டுங்கிறோம். மஸ்கத்தோ. சகத்த எஸ்கொட்டு விழுகும் இடம். மஸ்கத். مسقط. مسقط. மஸ்கட். அதுதான் மஸ்கட் ஆயிடுச்சு. மஸ்கட் அல்வா தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. மஸ்கத். ஓகே. இப்படி வந்து இதெல்லாம் பேசிக் அரபியில் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அதுதான் நான் சொல்றேன். ஓகே. ஒமானுக்கு வந்து ஃபத்தஹா வச்சுக்கிடுச்சிங்க, அம்மான் மாதிரி. அது ஒரு வேற நாடு. சொல்லுங்க இப்ப யார் சொல்லுவா? ஒமான் அப்படிங்கிறது பம்மா வச்ச ஒரு நாடு. ஒமான். அது ஃபத்தஹா வச்ச வேற நாடு. என்ன நாடு? அம்மான். அது எங்க இருக்கு? ஜோர்டானுடைய தலைநகரம், கேபிட்டல் ஜோர்டான். ஜோர்டான் எங்க இருக்குங்க? சவுதி பக்கத்துல பார்டர்ல இருக்குது. ஜோர்டான் கண்ட்ரிக்கு என்ன சொல்லுவாங்க அரபியில? அரபியில மட்டும் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு நாடுகள். அல் உர்துன். என்ன சொல்லுவாங்க? அல் உர்துன். அலிஃப் ரா தால் நூன். அல் உர்துன். அப்ப அந்த நாட்டுடைய ஃபுல் நேம் என்ன? அல் மம்லகா அல் ஹாஷிமிய அல் உர்துனிய. ஏன்னா அது கிங்டம். அல் மம்லகா அல் ஹாஷிமிய அல் உர்துனிய. ஏன்னா ஹாஷிமியன்னா அவங்க ரசூலுல்லாஹ் நம்முடைய பரம்பரை. சவுதி மன்னர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்க இருந்து அவங்க பக்கத்து நாடு போய் அங்கவே ஆட்சி ஆரம்பிச்சு. சரி. அப்ப இன்னும் என்ன நாடு பாக்கியா இருக்கு கல்ஃப்ல? மேக்சிமம் சொல்லிட்டோம். சவுதி சொல்லிட்டோம், கத்தர் சொல்லிட்டோம், குவைத் சொல்லிட்டோம், பஹ்ரைன் சொல்லிட்டோம், ஒமான் சொல்லிட்டோம். ஒரே ஒரு நாடு தான் இருக்கு. இப்ப இடையில சொன்னீங்க யாரோ ஒருத்தவங்க, நான் கூட அது நாடு இல்லைன்னு சொன்னேன். என்ன நாடு? துபாய். அப்ப துபாய் என்னங்கண்டா அது வந்து ஒரு அமீரகம். ஐக்கிய அரபு அமீரகம். UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். 7 எமிரேட்ஸ் சேர்ந்ததுதான் ஐக்கிய அரபு அமீரகம். அந்த 7 குட்டி குட்டி நாடுகள் அமீரகம் சேர்ந்ததுதான். உதாரணமாக ஃபர்ஸ்ட் UAE தலைநகரம் அபு தாபி. அதான் அபுதாபி. அபுதாபின்னு சொல்றாங்க. அபுதாபி இல்ல, அபு தாபி. அங்க மான் நிறைய இருக்கும். மான் அழகா இருக்கும் இந்த ஊர்ல, ஃபேமஸ். அதனால மான் உடைய ஊர். அதான் அபு தாபி. கடைசி அபுதாபியா மாறிச்சு. அதான் தலைநகரம். அதுல இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரத்துல என்ன இருக்கு? துபாய். அது சரியான வார்த்தை இருக்கு. துபாய். தால் பா யா. சரிங்களா? அவங்க எல்லாத்தையும் இப்ப டிக்கெட் விசா எல்லாமே கூட்டு போயிட்டு இருக்கோம். துபாயில இருந்து அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் தாண்டிங்கன்னா என்ன நாடு? என்ன ஒரு நாடு? ஒரு குட்டி அமீரகம். ஷார்கா. ஷார்கா. அதான் ஷார்ஜான்னு சொல்றோம்.
ஷார்ஜா. ஆனா ஆக்சுவலா ஷார்ஜா இல்ல, ஷார்கா. சொல்லுங்க. ஷார்கா. 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 இது வந்து 1/2 hour தூரத்துல இருக்குது. இது ஷார்கா தான் 7 அமீரகத்துல கொஞ்சம் சவுதி மாதிரி இருக்கும். சலபி சிந்தனைகள்ல கொஞ்சம் தௌஹீது, ஷிர்கு இதெல்லாம் பேசக்கூடிய இடங்கள். மற்ற எல்லாமே வந்து அப்படியே வந்து ஐரோப் கண்ட்ரி, அமெரிக்காவோட மோசமான நாடுகள் தான் பண்றது. அபுதாபி கொஞ்சம் பொழைச்சிக்கிச்சு, ஏன்னா கொஞ்சம் அரபுகள் மட்டும் அங்க இருக்கிறாங்க. பெரும்பாலும் எக்ஸ்பர்டீஸ் இருக்கிறதுல துபாய் மற்ற இடங்கள் தான். இப்ப அஜ்மான் தான் இது, சாரி, துபாய் தாண்டின உடனே அடுத்த ஒரு 1/2 hourல வர ஊர் வந்து அஜ்மான். அஜ்மான், ஐன் ஜீம் மீம் அலிஃப் நூன், அஜ்மான். அஜ்மான் தாண்டிட்டீங்க, அடுத்து வரக்கூடியது ரஅசுல் குவைன். ரஅசுல் குவைன் அப்போ ஃபுஜேரா, அதுக்கு அடுத்து ஃபுஜேரா. ஆக இந்த 7 எமிரேட்ஸ் சேர்ந்ததுதான் என்னங்க, யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். சரி, இதுக்கு அரபியில் எப்படி சொல்லுவோம்? தமிழ்ல சொல்லட்டும், ஐக்கிய அரபு அமீரகம். இதுக்கு அரபியில் எப்படி சொல்லுவோம்? அல் இமாராத் அல் அரபிய அல் முத்தஹிதா. சொல்லுங்க. அல் இமாராத் அல் இமாராத் அல் அரபிய அல் அரபிய அல் அல் அரபிய முத்தஹிதா. அல் முத்தஹிதா. யுனைடெட்ன்றது முத்தஹிதா, அரபியங்கிறது அரப்ஸ், எமிரேட்ஸ்ங்கிறது இமாராத்தியா. அதனால இந்த நாட்டுடைய குடியுரிமை சேர்ந்தவங்க என்ன சொல்லுவோம்? இப்ப சவுதிய சவுதின்னு சொல்லுவோம், கத்தரிய கத்தரின்னு சொல்லுவோம், குவைத்த குவைத்தின்னு சொல்லுவோம், பஹ்ரைன் பஹ்ரைனி, உம்மான் உம்மானி. இப்ப இந்த ஊருக்காரங்க என்ன சொல்லுவோம்? மாஹி ஜின்சியத்துஹும். சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து ஹிந்து, இந்தியா, அப்ப ஹிந்தின்னு சொல்லுவோம் நம்மள, இல்லைங்களா? ஜின்சியத். ஆமா. அவங்க என்ன சொல்லுவோம்னா இமாராத்தி. என்ன சொல்லுவோம்? இமாராத்தி. இருக்கிற இந்த ஸ்லாங், அந்த டயலாக்ல ரொம்பவும் டஃப்பான டயலாக் அவங்க டயலாக் தான், அவங்களுடைய பேச்சு தான், டக்குன்னு புரியாது. உதாரணமாக தரவாஹ் பதல்கா அப்படின்னு சொல்லுவாங்க. தரவாஹ் பதல்கா, ஏதாவது புரியுதா வார்த்தை? அப்படின்னா என்னடா, நீங்க அங்க போங்க, அவங்களை சந்திப்பீங்கன்னு சொல்றாங்க. அதாவது தரூஹ் ஹுனாக் சதல்காஹு. ராஹ யருஹுனா தஹப யذهபு. சரிங்களா? நீங்க அங்க போனீங்கன்னா அவரை சந்திக்கலாம். எப்படி சொல்லுவாங்க? தரவாஹ் பதல்கா. பதல்கான என்னன்னா சதல்காஹு. இந்த சீன் இருக்கு பாத்தீங்களா, நீங்க படிச்சிருக்கீங்களா? சீன் சௌஃப சயகூலு சுஃபஹா, மிக விரைவில், வெரி சூன். அது இப்ப அரபுல சீன் பயன்படுத்துறதே கிடையாது, பாவை பயன்படுத்துறாங்க, அப்படியே மாத்தி பா. உதாரணமாக நான் உன்னிடத்தில் வருகிறேன் என்ன சொல்லுவாங்க? ச அஜி அக், அப்படித்தானே சொல்லணும். ஆக்சுவலா அப்படித்தானே சொல்லணும், ச அஜி உக்க. ஆனா அப்படி சொல்றது இல்ல, பஜிய பஜிய. புரியுதுங்களா? அதே மாதிரி நான் உன்னிடத்தில் கூறுவேன், சொல்லுங்க. அரபியில் எப்படி சொல்லுவோம்? அல் அரபி அல் ஃபுஸ்ஹா அல் கிளாசிக்கியால எப்படி சொல்லுவோம்? நான் உன்னிடத்தில் வெகு விரைவில் கூறுவேன் எப்படி சொல்லுவோம்? சஅகூலு லக. அப்படிதானே? கால யகூலு அகூலு. சஅகூலு லக அப்படிதானே சொல்லணும். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்களுடைய இமாராத்தியில பஅகுல் லக் சொல்லுவாங்க. பஅகுல் லக். இந்த இந்த கொஞ்சம் ஸ்லாங் வந்து அவங்களுடைய இமாராத்தி ஸ்லாங் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். லைட்டா கொஞ்சம் இப்படி சொல்லி தருவேன், நீங்க புரிஞ்சுக்கிங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி எந்தெந்த நாட்டுக்காரவங்க எந்தெந்த வார்த்தையில மாத்தி பேசுவாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏன்னா நீங்க அங்க போனீங்கன்னா ஒரு இமாராத்தி உங்கள்கிட்ட பேசலாம், சவுதி பேசலாம், பஹ்ரைனி பேசலாம். நீங்க அரபி தெரியுதுன்னு பேசுனீங்கன்னா அவங்க பேசுறது புரிஞ்சுக்காம போயிடுவீங்க இல்லையா? அதனால நான் உங்களுக்கு அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், சொல்லித்தரேன். மாஃபி முஷ்கிலா? في مشكلة ولا ما في مشكلة؟ கஷ்டமா இருக்கா? இல்ல பழைய மாதிரி நம்ம வார்த்தையில படிச்சுட்டு போயிடுவோமா? நான் கொஞ்சம் ஸ்பீடா தான் இருப்பேன், கொஞ்சம் தெளிவா தான் இருப்பேன். என்னுடைய டீச்சிங் மெத்தட் டோட்டலி டிஃபரெண்ட். இது உங்களுக்கு ஒத்து போதா இல்ல கஷ்டமா இருக்கா? மாஃபி முஷ்கில். மும்தாஸ், பாரக்கல்லாஹு ஃபீக். ஹய்யாக்கல்லாஹ் ஹய்யாக்கல்லாஹ். தமாம். இப்ப குறிப்பாக பாத்தீங்கன்னு சொன்னா மிஸ்ரிகள் இருக்காங்க தெரியுமா, எஜிப்சியன்ஸ்.
மிஸ்ரி மிஸ்ரி. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா பெரும்பாலும் காஃப அலிஃபா மாத்திருவாங்க. காஃப அலிஃபா மாத்துவாங்க. உதாரணமாக காலலி என்ன சொல்லுவாங்க அவங்க? ஆலலி சொல்லுங்க. ஆலலி அப்படி ஆலலின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் அவருக்கு சொன்னேன் எப்படி சொல்லுவோம் அரபில? ஃபுஸ்ஹால எப்படி சொல்லுவோம்? நான் அவருக்கு சொன்னேன். قلت له. குல்து லக்க. மும்தாஸ். விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. நான் குல்து லக்குன்னு சொல்லிட்டேன், அவர் மிஸ்ரிட்ட. விழுந்து விழுந்து சிரிக்கிறோம். அப்பதான் அவர்கிட்ட படிச்சுக்கிட்டேன். என்ன வார்த்தை சொல்ல? உல்துலேக் என்ன சொல்லணுமா? قلت لك. உல்துலக்குன்னு சொல்லணும். அதாவது உல்துலேக் லக்கேன்னு கூட சொல்ல மாட்டாங்க. லேக்கான நேரடியா இருக்கு. லேக் வளைச்சுதான் பேசுவாங்க. இமாலா தஜ்வீத இமாலா. படிச்சுக்கிட்டே இமாலா அது மாதிரி மஜரேஹா அந்த மாதிரி உல்துலேக் அப்படிம்பாங்க. சரி, என்னிடத்தில் கூறு எப்படி சொல்லுவீங்க அரபில? என்கிட்ட சொல்லு. تقول عندي. புல்லி قل புல்லி لي. அப்படிதானே? அவன் என்ன சொல்ல தெரியுமா? உள்ளிம்மா. உள்ளின்னா நம்ம தெற்காசிக்கிறவங்க வெங்காயம். வெங்காயத்துக்கு சொல்லுவாங்க. அப்படிதானே உள்ளி. ஆனா அந்த உள்ளிங்கிறது அவன்கிட்ட என்ன அர்த்தம்? புல்லி எனக்கு சொல்லுன்னு அர்த்தம். இப்படி இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக எந்தெந்த நாட்டு அரபுகள் இந்த வார்த்தை எப்படி பேசுவாங்கன்றத நான் சொல்றேன். இப்ப விஷயத்துக்கு வருவோம். எங்க கடைசியா வந்தோம்? உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணுமா இல்லையா மொழியில? அதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னேன். டைம் பாஸுக்கு இல்ல. சரி, எங்க கடைசியா பார்த்தோம்? الخامس. எப்படி? ஐன தார ஹாதல் ஹிவார். மும்தாஸ். அடுத்து வைங்க. கேள்வி கேளுங்க, ஒருத்தவங்க பதில் சொல்லுங்க. ஐன தார ஹாதல் ஹிவார். ஆ, இந்த உரையாடல் யாருக்கு இடையில நடக்குது? அதான் எங்கு நடக்கிறது? ஐன. இங்கு. தார எதூர் தௌர்னா சுத்துகிறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல எங்கு இந்த உரை சுற்றுகிறதுன்னா எங்க பேச்சு நடந்துகிட்டு இருக்கு? எங்க? طعام. கரெக்டா சொல்லுங்க. நம்ம எங்க பாடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கோம்? என்ன விஷயம்? யாருக்கு மத்தியில? ஐன தார ஹாதல் ஹிவார். متى. பிளைட்ல ஆன் போர்டுல பிளைட்ல தானே கேக்குறாங்க. ஏர் ஹோஸ்டஸ் கேக்குறாங்க, டிராவலர்ட்ட. சரி சரி. அடுத்த கேள்வி கேளுங்க. ماذا تفضل أنت؟ சரி. العنب أم التمر؟ தமிழ். நாம் பதில் எப்படி சொல்லுவீங்க? ماذا تفضل أنت؟ துஃபத்தில். تفضل أنت. அதாவது உனக்கு ஏதாவது வேணும், உனக்கு என்ன விருப்பம்? என்ன விருப்பம்? இனப்பு வேணுமா தமிழ் வேணுமா அப்படின்னு கேட்கணும். இப்ப நம்ம எப்படி பதில் சொல்லணும்? ஜவாப் உஃபத்திலு தம்ரி. தம்ரி. உஃபத்திலு அத்தமர. உஃபத்திலு தம்ர. திலு தமர அத்தமர. தம்ர அபில் ஐனப. இப்ப இது எழுதும்போது தான் ப அப்படின்னு சொல்லுவோம். பேசும்போது எப்படி சொல்லுவோம்? உஃபத்தில் ஐனப் தம்ர. தம்ர. இப்ப அரபுகள் பேசும்போது என்ன சொல்றாங்க? தமர்ன்னு சொல்றது இல்ல, துமூர். ஜெம்மு தான் சொல்றாங்க, துமூர். அதே மாதிரி நல்ல வார்த்தை இருக்கு, அதுதான் பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க. பலஹ் என்ன சொல்றாங்க? பலஹ் பலஹ் பா லாம் ஹ. தமர் பயன்படுத்துறது. ஜி பலஹ் புல் பலஹ். வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு 120 130 வகையான பெருச்சம்பளம் வச்சிருப்பாங்க. வகை வகையா இருக்கும் இல்லையா? ஒவ்வொன்றும் பல விதமான வகைகள் எடுத்து வச்சிருவாங்க சாப்பிடுங்கன்ட்டு. ஜீப் பலஹ் அப்படிம்பாங்க. நம்ம முடிக்க கூடாது. பலஹ்னு என்ன அர்த்தம்ப்பா? பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம். நம்ம சாப்பிடுறதுலாம் கஜூர், அதாவது காஞ்சி போனது. அப்படிதானே பெரும்பாலும் அப்படிதானே ட்ரையா தான் இங்க வருது. அவங்க வந்து இப்ப நம்ம இங்க கூட இந்தியா கூட நான் பாக்குறேங்க, நம்ம ஊர்ல கூட பாக்குறோம். அந்த சிட்டிகள்ல விக்குது. என்ன சொல்றது? பச்சையாவே பாதி பழுத்தது பச்சையா இருக்கு பாத்தீங்களா? அதனால அந்த பச்சையை கொஞ்சம் விட்டு விட்டு வைங்க 2 நாள், அப்படியே பழுத்துடும் பாத்தீங்களா? கொல கொலன்னு இருக்கும். சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டுருங்க சார். அதுதான் பலஹ் ஆக்சுவல்.
ஆனா புதுசா அது சாப்பிடும்போது பிடிக்காது. அது நீங்க என்ன செய்யணும்னா, இது இருக்குல்ல, ஜுப்தா ஜுப்தா தயிர்ல சாப்பிடணும். தயிர் சரி. மசாலா ஓகே. மும்தாஸ். அது வந்து நோம்பு திறக்கிறதுக்கு பெரும்பாலும் தயிர்ல சாப்பிடுவாங்க, அல்லது வெண்ணெய் இருக்கு இல்லையா, அதுல சாப்பிடுவாங்க. தயிர் அலா குல்லி ஹால். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து படிங்க. ماذا تفضل القهوة أم الشاي؟ أفضل أفضل القهوة أ- أفضل أفضل أو أفضل نعم أفضل 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 القهوة. القهوة. ممتاز. طيب. அப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி நீங்க கேட்டிருக்கலாம். بإمكانيتكم السؤال لماذا نستخدم أم بدل أو؟ هذا هو السؤال. هل فهمتم سؤالي؟ فهمت. نعم. இங்கே أم அம்முன்னு போட்டிருக்காங்க, அவ்வுன்னு சொல்லாம. அம்னாலும் அல்லதுன்னு அர்த்தம், அவ்வுனாலும் அல்லதுன்னு அர்த்தம். ஆனா என்ன டிஃபரெண்ட் ரெண்டுக்கும்? அம்முங்கிறது யார் ஒருவேளை சொல்லுவா? அம்ருல அம்முங்கும் போது ஹாதில அந்த ரெண்டு தான் இருந்திருக்கும் அப்படிங்கறனால. ரெண்டுமே வந்து அங்க இருக்குது உஜூதுல. எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கும் போது அம் பயன்படுத்தணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னா அங்க அவு பயன்படுத்தணும். فهمتم يا شباب؟ فهمت. فهمتم يا جماعة الخير؟ حياكم الله، بارك الله فيكم. تمام يا ابني. ايوه، الحوار الثالث. படிக்கிற கேளுங்க. الزوج. السلام عليكم. الزوجة. وعليكم السلام. الزوج. أنا جوعان جدا. الزوجة. الغداء على المائدة. الزوج. ما هذا؟ سمك ولحم ودجاج وأرز وسلطة وفاكهة. هذا كثير جدا. الزوجة. لا تأكل، لا تأكل، اجلس. الزوج. لماذا؟ أنا جوعان. الزوجة. لدينا ضيوف. الزوج. لدينا ضيوف. من؟ الزوجة. والدي ووالدتي وأخي. الزوج. أين الضيوف؟ الزوجة. في غرفة الجلوس. تمام. يلا நீங்க செய்யலாம். இதுல தெரியாத வார்த்தையில என்ன இருக்கு؟ ما هي المفردات التي لا تعرفونها لو سمحتم؟ نعم. உஸ்தாத் மாஇதான என்னது? உணவு مائدة உணவு دينر. سوري، டைனிங் டேபிள். مائدة. نعم. ஓகே. இந்த துயுஃபோட ஒருமை தானே தைஃப் விருந்தாளிகள். ضيوف. ممتاز. ضيفுடைய ஜெம்மு ضيوف. ايوه. சரி, இப்போ ஒரு சின்ன கேள்வி. பாவிலத்துன்னு படிச்சிருப்பீங்க அரபியில, அதுவும் வந்து மேஜை தான். மாயுதானாலும் மேஜை தான். என்ன வித்தியாசம்? இது வந்து உணவு தட்டுள்ள மேஜை. சாப்பாடு இருக்கும். அரபியில சொல்லுங்க. அரபியில அரபியில் எனக்கு நல்லா தெரியும் மீனிங் என்ன. அரபியில சொல்லுங்க. நன்றி. தஃபضل. ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. அரபியில முயற்சி பண்ணுங்க. ما هو الفرق بين المائدة والطاولة؟ إذا يعني كان الطعام فوق المائدة هي مائدة. إذا لا يوجد طعام فوق الطاولة هي طاولة. مفهوم؟ சொல்லுங்க யாராவது. உஸ்தாத் மீன் ஒரு தடவை சொல்லுங்க உஸ்தாத். சரியா கவனிக்கல. إذا كان الطعام فوق المائدة هي مائدة. إذا كان طعام அப்படின்னா உணவு ஆயிருந்தால் فوق المائدة மேஜைக்கு மீது هي مائدة அதுதான் மாயிதா. إذا لا يوجد طعام உணவு இல்லை என்றால் فوق
طاولة هي معي طاولة. مفهوم. ஃபஹிம்து உஸ்தாத். அப்ப சுருக்கமாக நாம் சொல்ல வருகிற கருத்துக்கள் சிறியதாக இருந்தாலும் அது அரபு மொழியில் சொல்ல முயற்சியுங்கள். அப்பதான் நம்மளால குயிக்கா படிக்க முடியும். இல்லைன்னா 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் நம்மளால வழங்க முடியும். தமாம் யா மஷாயிக். யல்லா. வேற தெரிய வார்த்தை என்ன இருக்கு சொல்லுங்க. மா மானா சலத்தத். சலப்பா. சாலட் சாலட் سالم சாலட். நான் சலப்பா. வேற வார்த்தைகள் குல்லு என்ன மஅரூஃப். உஸ்தாத் தமாம் யா. சொல்லுங்க. என்ன சொன்னீங்க சொல்லத்தா? சாலட். குக்கும்பரு, அதே மாதிரி வெங்காயம், என்ன சொல்றது, ஜிர்ஜீர் சப்ஜி இதெல்லாம் சப்ஜி. போட்டு பச்சையா வைக்கிற காய்கறிகள். சரி, வடநாடுகள்ல சாப்பிடுவோமா இல்லையா? சப்ஜி. அரபு நாடுகள் போனா உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மெயின் டிஷ்ஷே உள்ள போகும். சாலாட். சாலாட்ல பல சாலாடுகள் பல வகைகள் இருக்குது இல்லையா? அதெல்லாம் பச்சையா இருந்தா தான் அப்படி சொல்லுவேன். ஏன் உஸ்தாத்? ஆமா ஆமா ஆமா, அதான் சாலத்தான் சொல்லுவாங்க. ஓகே இன்ஷா அல்லாஹ். ஆமா. ஐயோ, ஸ்டார்ட் பண்ணுங்க. பிஸ்மில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام. أنا جوعان جدا. الغداء على المائدة. அப்படியே தமிழ்லயே அர்த்தம் வச்சுட்டே போனீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஆனா ஜவான் ஜித்தா. என்ன நான் அர்த்தம்? ரொம்ப பசியா இருக்கிறேன். الغداء على المائدة. இதோ வாருங்கள், அந்த அந்த டைனிங் டேபிள்ல உணவு, மதிய உணவு இருக்கிறது. உணவு தயாராக இருக்கிறது அர்த்தம். பசியா இருக்கு, அந்த உணவு ரெடியா இருக்கு. அல்கதா அலல்மா இத. மா ஹதா, இது என்ன? சமக்குன் வலஹ்முன் வதஜாஜுன் வருசுன். மீன், கோழி, இறைச்சி, கோழி, ரைஸ், வசலத்தத்துன் வஃபாக்கிஹத்துன். அப்புறம் அது வெஜிடபிள், பழங்கள். ஹாதா கசீருன் ஜித்தா, இது முற்றிலும் நிறைய இருக்கிறது. பாத்தீங்கன்னா இது சாலாட். அது இருக்குங்களா? சாலாடு லஹ்மு. ஐயோ, லா லா தாக்குலு லா தாக்குலு, லா தஅக்குல். எனக்கு வேண்டாம். லா தாக்குல். சாப்பிடாதே சாப்பிடாதே. மனைவி சொல்றான் கணவன், சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க, உட்காருங்க, ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. அவசரப்படாதீங்க. மானத்தை வாங்காதீங்க, உட்காருங்க. எல்லாம் சுந்தாரி வந்துருக்குறாங்க, என்ன வந்து ஐயோ. ஓகே. ஜோஜ் என்ன சொல்றாங்க? லா லா தாக்குலு லா தாக்குலு, இஜ்லிஸ். சாப்பிடாதே சாப்பிடாதே நஹி நஹி சாப்பிடாதே. நஹி. இஜ்லிஸ், உட்காருங்கள், அமருங்கள். சாப்பிடாது அமருங்கள். இப்ப அரபியில வந்து இப்ப புஸ்ஹாலையே என்ன செய்யறாங்கன்னா இஜ்லிஸ் பயன்படுத்துறது. இப்ப நீங்க ஒரு ஆபீஸ் போறீங்க, ஒரு ஷேக் பார்க்க, ஒருத்தரை பார்க்க போறீங்க, தூரை பார்க்க போறீங்கன்னா அவங்க எஜ்லிஸ் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? நம்ம வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கோம். ப்ளீஸ் பி சீட்டட். அதுக்கு என்ன சொல்லுவோம் அரபிக்கு? தஃபத்தல். தஃபத்தல். ஆனா இப்ப அதுவும் பயன்படுத்துறது இல்ல, ரொம்ப பழமையை போயிடுச்சு, அவுடேட்டட் ஆயிடுச்சு. என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க? இஸ்தரிஹ். இஸ்தரிஹ். ராஹத். ராஹத் சொல்றோம்ல, ராஹத்தா இருக்கு. அதுல இருந்து இஸ்தராஹ இஸ்தரிஹ், இஸ்தரிஹ் அமருங்கள். இதான் பயன்படுத்துறாங்க, இஸ்தரிஹ். சரி, தொடர்ந்து படிங்க. லிமாதா அன ஜௌஆன். ஏன் சாப்பிடக்கூடாது? ஏன் சாப்பிட வேண்டாம்? நான் ரொம்ப நான் பசியா இருக்குது. இப்ப ஜாயிஉக்கும் ஜௌஆனுக்கும் மா ஹுவல் ஃபர்க்? மா ஹுவல் ஃபர்க் பைன ஜாயிஉன் வ ஜௌஆன்? மன் யகுல் மின்கும் அல் ஜவாப்?
ஜாயிக்கும் ஜவ்ஆனுக்கும் வித்தியாசம் என்ன? நான் ஜாஇயுன் اسم فاعل தமாம் هذا لفظ اسم فاعل جوعان ممتاز. جوعان نعم. அலிஃப் நூன் ஜாயிது தானி, அலிஃப் நூன் ஜாயிது தானி. அப்ப என்ன அர்த்தம் கிடைக்கும்? எங்கெல்லாம் அலிஃப் நூன் வந்துருதோ ஒரு மஸ்தரோட, அங்க கடுமையான அதிகமான ஒரு அர்த்தம் வந்துடும். அப்ப மிக மிக பசியா இருக்கிறன்னு அர்த்தம். புரியுதுங்களா? உதாரணமாக இமாம் அபு ஹனீஃபாவோட பேர் என்ன? இமாம் அபு ஹனீஃபா نعمان ரஹ்மத்துல்லாஹி பேர் என்ன? நுஅமான். இப்ப நுஅமான்ன்றது என்ன அர்த்தம்? இப்ப நிஅமத்துல இருந்து அவங்களுக்கு அதிகமா நிஅமத் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நிஅமான். நதுமான், நதிம எந்தமும் நதம் அப்படின்னா ரொம்பவும் கை செய்த விதம், கடுமையாக கை செய்தப்பட்டாங்க. அப்ப அலிஃப் நூன் ஜாயிது தானியை போய் ஒரு மஸ்தரோட சேர்த்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அர்த்தம் கிடைக்கும். ஆனா அதனாலதான் இங்க ஆனா ஜாயின்னு சொல்லலாம். ஜாயினா நான் பசியா இருக்கிறேன் சாதாரணம். ஆனா ஜவ் ஆனா أستاذ عثمان عثمان ما معنى அதேதான் உஸ்மான் அசமா யஅசிமு, அதுல வந்து அலிஃப் நூன் ஜாயிதன் உஸ்மான். லதை லதைனா புயூஃபுன். ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா நம்மகிட்ட புயூஃப் விருந்தாளிக இருக்காங்க. சரி, இங்க ஒரு கேள்வி. இந்த நாக்கும் லதை நாக்கும் என்ன வித்தியாசம்? இந்த நாளும் வி ஹாவ், லதைனாலும் வி ஹாவ் என்ன அர்த்தம்? இப்ப அதாவது லதைனானா நம்ம ஸ்கிரீன்ல புக்கு தெரியுதா? தெரியுது. சரி சரி, என்னோட கேள்வி புரிஞ்சுங்களா? லதைனாலும் வி ஹாவ், இந்தனாலும் வி ஹாவ் என்ன அர்த்தம்? لا இத أدري ஒரு أستاذ. ரெக்கார்டிங் சாஃப்ட்ல சொல்லியிருக்கீங்க, ஆனா டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆமா அது வந்து இந்தவுக்கும் லீவுக்கும் சொல்லியிருக்காங்க உஸ்தாத். நான் ஓ. அதாவது லதைனா அப்படின்னா இப்ப என் கையில இருக்கு, ரைட் நவ் என் கரத்தில் இருக்குது. உதாரணமா லதைய பைத்துன், என்னிடத்தில் கைவசம் இருக்கிறது வீடு கைவசம் இருக்கு. அப்படின்றத நம்ம சொல்ல மாட்டோம். இந்தி பைத்துன்னு தான் சொல்லுவோம். ஆனா இந்திய கலமும் இப்ப கையில வச்சிருக்கிறோம் கலம், அப்ப அங்க இந்தின்னு சொல்லுவோமா லதைன்னு சொல்லுவோமா? லதைனா லதைய. லதை. அப்ப எது கைவசம் இருக்கிறதோ அதை லதான் பயன்படுத்துவோம். எது நம்மகிட்ட இருக்கு ஆனா இப்ப கையில இல்லைன்னா நம்ம தூரத்துல இருக்குன்னா என்ன சொல்லுவோம்? இந்தான்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்ப ஃபஹிம்து உஸ்தாத். ஆமா, இப்ப இந்தனா மொய்யூ பண்ணா எங்கள்கிட்ட விருந்தாளி வர்றாங்க போறாங்க எப்பயாவது வருவாங்கன்ற மாதிரி அர்த்தமா போயிடும். ஆனா லதைனா ரைட் நவ் வி ஹாவ் Guest. கெஸ்ட் இன் அவர் ஹவுஸ். ஓகே, அடுத்து வைங்க அர்த்தம். லதைனா ضيوف من நம்ம இடத்துல விருந்தாளி இருக்கிறாங்களா? யாரு? ஏன்னா அவர் இப்பதான் வர்றாரு கணவர். دخل الآن في البيت لا يعرف من هم الضيوف. نعم. வாலிதி வலதித்தி வ அசி. வாலிதத்தி. والدتي. نعم. வாலிதத்தி வ அசி. ايوه. தந்தை, தாயி, இன்னும் அசி சகோதரர். என்னுடைய نعم. தந்தை, மாமனார், என்னுடைய மாமனார், மாமியார், மச்சான் 3 பேர் வந்திருக்கிறாங்க. نعم. والدي ووالدتي واخي. أليس كذلك؟ என்னுடைய பல. தந்தை, என்னுடைய தாயார், எனது சகோதரன் சொல்றாங்க. ஓகே. ஐன ضيوف விருந்தாளிகள் எங்கே இருக்கிறாங்க? ஃபி குர்ஃபத்தில் ஜுலூஸ், அவர்கள் லிவிங் ரூம்ல இருக்காங்க. இப்ப சகோதரிகள் யாராவது 2 பேர் வச்சிருக்கீங்களா? அர்த்தம் டைம் கோயிங் டு எண்ட். نحن على وشك النهاية الدرس. நான் இறுதிக்கு வந்து விட்டோம். السلام عليكم. وعليكم السلام. أنا جوعان جدا. நான் மிகவும் பசியாக உள்ளேன். الغداء على المائدة. டைனிங் டேபிள்ல லஞ்ச் இருக்கிறது. டைனிங் டேபிள் மேல லஞ்ச் இருக்கு.
அதாவது என்ன சொல்ல ما வர்றாங்க இந்த இடத்துல, லஞ்ச் ரெடியா இருக்கு, ம். சரிங்களா? அந்த அர்த்தம். ஆமா. ஆமாம். ما هذا இது என்ன سمك ولحم ودجاج وأرز وسلطة وفاكهة மீன் இறைச்சி, இறைச்சி கோழி ம், ம், அரிசி, சோறு. சோறு சாலட் பழங்கள். ஹாதா கசீரும் ஜித்தா இது மிகவும் அதிகமாக இருக்கிறது. லா இல்ல வகை தகுல் வகையா லா இருக்குது. இப்ப நம்ம எதார்த்தமா பேசுறோம்னா அது இத்தனை வகை இருக்கு, டெய்லி சமைக்கிறது சாம்பார் சட்னி தான் வைப்பா, அது இத்தனை வகை இருக்குது அப்படின்னு கேட்கற மாதிரி. இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு அந்த மாதிரி. லா தகுல் லா தகுல் இஜ்லிஸ். சாப்பிடாதீங்க உட்காருங்க. இப்ப இத வந்து ஒரு வெயிட் பெண்கள் பண்ணுங்க. சொல்றது எப்படி சொல்லலாம்? இப்ப வந்து முதற்கருக்கு நம்ம சொல்றோம், பெண்கள் சொல்றாங்க என்ன சொல்லலாம்? லா நம்ம தக் கணவர் பெண்ணுக்கு சொல்றாரு, லா தகுலீன. லா தஅகுலி, லா தஅகுலி. ஆமா. அப்ப இஜ்லிஸ்க்கு என்ன சொல்லுவாங்க? நம்பர் சார், இஜ்லிசி. இஜ்லிசீன. இஜ்லிசி. அஜ்லிசி. அடுத்தது எங்க அர்த்தம்? லிமாதா ஏன் அனஜவ் ஆனுன் நான் பசியாக உள்ளேன். ஏன் சாப்பிடக்கூடாது? ரொம்ப பசிக்குது எனக்கு. அந்த அந்த சினாரியோக்கு அப்படியே போயிருங்க. அந்த சூழல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டா தர்ஜுமா சரியா வரும். லதைனா துயூஃபுன். we have guest. நம்ம கிட்ட கெஸ்ட் இருக்கிறாங்க. சொல்லுங்க. லதைனா லுயூஃபுன் தஃபத்தல். மன் லதைனா துயூஃபுன் மன் அப்படின்னு கேட்கணும். லதைனா துயூஃபுன் மன், அது கெஸ்டா, எங்க, யாரு? வாலிதி வவாலிததி வஅகி. என் தந்தை, என் தாய், என்னோட சகோதரர் வந்திருக்கிறாங்க. ஐன லுயூஃபுன் விருந்தாளிகள் எங்கே? ஃபி உர்பத்தில் ஜுலூஸ். லிவிங் ரூம்ல இருக்கிறாங்க. இந்த துயூஃப்ல இருந்துதான் இஸ்திவாஃபான்னு வார்த்தை யூஸ் பண்றாங்க. இஸ்தவாஃப, இஸ்தவீஃபு, இஸ்திவாஃபா. இஸ்திவாஃபான ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல் செய்தல், விருந்தோம்பல் செய்தல். துயூஃபுக்கு என்ன நம்ம செய்வோம்? விருந்து உபகாரம் செய்வோம் இல்லைங்களா? அதுக்கு அரபில் என்ன சொல்லுவாங்க? இஸ்தவாஃப. உதாரணமாக சஅஸ்ததீஃபு சய்யித் இலா பைத்தி. சையத் இப்ராஹிம் என் வீட்டுக்கு நான் கூப்பிடுகிறேன் விருந்தினராக. அதுக்கு அரபில் எப்படி சொல்லுவோம்? சஅஸ்ததீஃபு. புரியுதுங்களா? இஸ்தவாஃப, இஸ்ததீஃபு, இஸ்திவாஃபா. طيب خلاص ان شاء الله نحن ننهي درسنا اليوم الى هنا، وسوف نلتقي في الدرس الجديد ان شاء الله. الى هنا، الى اللقاء. السلام عليكم ورحمه الله وبركاته. هل عندكم سؤال؟ لي سؤال واحد. تفضل يا اخي، انا معك نعم. இடையில ஒரு வாய்ஸ் ஒண்ணு போட்டிருந்தீங்க உஸ்தாத். நீங்க உங்களுக்குள்ள வந்து பேசி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உஸ்தாத். அது என்னன்னா வந்து அது எப்படி அது நடைமுறையில கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு பிராக்டிக்கல் ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இப்ப 2 பேரும் சேர்ந்துதான் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இது எப்படி சாத்தியப்படும்? இப்ப நம்ம தாலிபாத்தினுடைய சைட்ல மஷால நல்லா சிறப்பா செய்யறாங்க. ரெண்டு சகோதரிகள் பேச ஆரம்பிக்கிறாங்க, அடுத்து 3 பேச வந்துடுறாங்க. ஸோ உங்களுக்குள்ள நீங்க செய்ய மாட்டீங்க. இப்ப நீங்க பிஸ்மில்லான்னு இப்ப செய்யறது நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்து நீங்க ஷேக் அப்துல் ரஹ்மான் பதில் சொல்ல போறீங்க, அப்புறம் நாங்க இடையில வருவேன், அப்படி பேச ஆரம்பிச்சோம். ஆமா, இப்ப நம்ம எல்லாருமே ஒரே நேரத்துல ஃப்ரீ டைம் இருக்குமான்னு தெரியாது, அப்படிதானே? அப்ப அந்த 2 நாள் ஒதுக்கி இருக்க பார்த்தீங்களா? யௌமுல் இஸ்னேன், யௌமுல் சுலசா, அந்த 2 நாட்களும் சிறப்பா நீங்க பயன்படுத்தணும். ஆனா பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க, அதான் பெரிய கவலையா இருக்கு. அதனால ஃபுல்லா நீங்க காலையில நைட் வரைக்கும் கையில தான் அவங்க செல்றீங்க. எந்த நேரத்தினாலும் பேசி விடலாம், அதுக்கு பதில் சொல்லலாம், நான் சரி பண்ணுவேன் நீங்க எப்படி பேசுறது தவறா இருந்தா.
இல்ல செஞ்சுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? ஐத்தை வேஸ்ட் பண்ணாம. பாரக்கல்லாஹ் ஹய்யாக்கும் மன்ஷி. சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி. பாரக்கல்லாஹ் பிஹம்தி. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருஹ் வ அத்தூபு இலைஹ். தும்தும் சாலிமீன். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அஸ்ஸலாம்.